நான் பண்ண படம் 80வது படம். அப்போ அந்த 79 படத்தில் எத்தனை அசிஸ்டன்ட் பார்த்துருப்பார் இல்லை? ஒரு டைரக்டர்கிட்டையும் 5 பேர் 6 பேர்னா அப்போ அந்த 79 படத்துடைய அசிஸ்டன்ட்லாம் விட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதில் தான் எனக்கு அந்த பயம் வேறு இருந்தது. ஆஹா, இந்த படத்தை நம்ம வெற்றி படமாக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபினான்ஷியலாக இப்போ பாதிக்கப்பட்டிருக்காரு, படமே எடுக்கக்கூடாதுன்ற முடிவிலே இருக்கார். அதுவும் எனக்கு தெரியும். இதுதான் கடைசி படம் தயாரிப்பில் இதுதான் கடைசி படம். நம்ம பாட்டு எங்கே போனோம், நடித்தோம், பணம் வாங்கினோம், போயிட்டே இருக்கலாம். ஏதோ 4 பேருக்கு கொடுத்தோம், இது கஷ்டன்றாங்களா, கொடுத்தோமா போனோமா, இப்படி இருந்துருவோம் அப்படின்னு நினச்சது. அந்த படத்தை நான் கரெக்டாக 35 நாளில் முடித்தேன். 35 நாளில் பாட்டு, ஃபைட்டு எல்லாம் சேர்த்து கரெக்டாக முடித்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாயிட்டேன். அதை வெற்றி படம் ஆக்குனது. அதுக்கப்புறம் தான் 54 படம் எடுத்தேன். அப்புறம் தான் இந்த இவங்கெல்லாம் வந்தது, செல்வமணி சார், விஜயகுமார், இவங்க இந்த இன்ஸ்டியூட் ஆளுங்கள்லாம் வந்தது அந்த படத்தினுடைய வெற்றி தான். அது அப்போவே சொன்னார், இந்த படம் எனக்கு வெற்றி அடைஞ்சால் படம் எடுப்பேன், இல்லைன்னா யாரும் கிடையாது ஆஃபீஸ்க்கு, எந்த டைரக்டர்கிட்டையும் நான் இது பண்ண மாட்டேன், ஒன்லி நான் பாட்டு போவேன், நடிப்பேன், வருவேன் அப்படின்ற முடிவில் தான் இருந்தார். ராவுத்தரும் அந்த முடிவில் தான் இருந்தார். இந்த படத்தினுடைய வெற்றி அவங்கள திக்குமுக்காடைய வச்சு 175 நாள் போதும் படம், மிகப்பெரிய வெற்றி, எல்லா ஏரியாலும் பெரிய லாபத்தை கொடுத்த படம்.